மஞ்சனத்தி மரத்துக்கட்ட மைய வச்சு மயக்கி புட்ட மஞ்சனத்தி மரத்து கட்ட மைய வச்சு மயக்கி புட்ட நாட்டு கட்ட டவுனு கட்ட ரெண்டும் கலந்த செம கட்ட இப்படின்ட்டு மஞ்சனத்தி அப்படிங்கிற பாடல், அப்புறம் மஞ்சனத்திங்கிற வார்த்தையை இன்னும் நிறைய இடங்களில் திரைப்படங்கள் எல்லாம் பயன்படுத்தியிருக்காங்க. தென் மாவட்டங்களில் மஞ்சனத்தி அப்படின்னு சொல்லுவாங்க இந்த மூலிகை மரத்தை. இந்த இதை நுணா மரம் அப்படின்ட்டு பரவலாக நிறையா மாவட்டங்களில் சொல்லுவாங்க. ஆனால் தென் மாவட்டங்களில் மஞ்சனத்தி அப்படின்னு சொல்லுவாங்க. இதில் உள்ள மரம் நிறைய ஃபர்னிச்சர் ஐட்டங்களுக்கு பயன்படுத்துவாங்க. ஆனால் இதில் உள்ள காய், இந்த காய் பழுத்ததும் கருமை நிறத்தில் இருக்கும், கருநீல நிறத்தில் இருக்கும். இந்த பழமானது முக்கியமாக குடல் தொந்தரவுகளை தீர்க்கிறதுக்கு முக்கியமான ஒரு பழமாட்டு இருக்குது. இது பெரும்பான்மையாட்டு மனிதர்கள் சாப்பிட்றது கிடையாது. சாப்பிடலாம், ஆனால் ஒரு சின்ன பழம் சிறிய அளவுக்கு நம்ம எடுத்துக்கிட்டோம்னா குடல் தொந்தரவுகளை, அதாவது வயிறில் ஏற்படக்கூடிய அஜீரணம் மற்றும் மலச்சிக்கல் போன்ற தொந்தரவுகளை சரிப்படுத்துறதுக்கு, குடல் புண்களை சரிப்படுத்துறதுக்கு முக்கியமான ஒரு காரணியாக இருக்கக்கூடியது. ஆனால் இது வளர்க்கக்கூடிய வீடுகளில் கோழி, அப்புறம் ஆடு, மாடு, நாய் இந்த மாதிரி ஏதாவது இருந்துச்சுன்னா அது இந்த பழங்களை பறக்கி சாப்பிட்டுச்சுன்னு சொன்னால் அதற்கு குடல் தொந்தரவு, குடல் புழுக்கள் எதுவுமே இல்லாமல் ஒரு நல்ல ஒரு ஆரோக்கியமான உயிரினங்களாட்டு இருக்கிறதுக்கு முக்கிய ஒரு ஆதாரமாக இருக்கக்கூடியதான் இந்த நுணாமரம் மஞ்சனத்தி.